Alhamdulillah, wassalatu wassalam ala rasulillah, Muhammad ibn Abdillah, wa ala alin hizbillah. தவற விடக்கூடாத கடைசி 10 நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ரமலானுடைய கிட்டத்தட்ட எங்களுடைய இலக்கு நம்ம இனித்தான் ஆரம்பம். என்ன காரணத்துக்காக இந்த ரமலான் சிறப்பிக்கப்பட்டுச்சோ, என்ன காரணத்துக்காக இந்த ரமலானை அல்லாஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறானோ அதற்கான இலக்கை இனி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய நாட்கள். இதுவரைக்கும் செய்த அமல்களை விட பன்மடங்காக எங்களோட அமல்களை இனித்தான் நாங்கள் அதிகரிக்கணும். இதுவரைக்கும் காட்டிய உற்சாகங்களை விட நாங்கள் இதன் பிறகுதான் அமல் விடயத்தில் உற்சாகம் காட்டணும். ஷைத்தான் பல திசைகள்ல எங்களை தூரமாக்குவான், லேசில் விட மாட்டான். இதுவரைக்கும் செஞ்ச அமல்கள் போதும், இனி நம்ம அந்த உடுப்பு கடை, அந்த கடை, இந்த கடை என்று சொல்லித்தான் அலைய வைப்பான். ஏன் இந்த காலத்தை நாங்க அடைஞ்சிட்டோம்னு சொன்னா, இந்த நாட்கள்ல அதற்குரிய நன்மை அடைஞ்சிட்டோம்னா ஆகப்பெரிய நஷ்டம் ஷைத்தானுக்கு. அதனால முடியுமான எல்லா முயற்சிகளையும் அவன் எடுப்பான் இந்த நேரத்துல தான். அதனால என்ன செய்யணும், எங்கட ஈமான் விடயத்துல, அமல் விடயத்துல, தொழுகை விடயத்துல, இதுவரை ஓதிக்கொண்டிருந்த குர்ஆன் திலாவத் விடயத்துல நாங்க என்ன செய்யணும், ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கணும். இதுல இருந்து, இந்த நிமிடத்துல இருந்து தவற விடக்கூடாது. எந்த ஒரு நிமிடமும் வீணாக கழிஞ்சிடக்கூடாது. அல்லாஹு தஆலா இதுக்கு முன்னுக்கு வந்த எத்தனையோ நபிமார்கள், 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களுடைய உம்மத்துக்கு கொடுக்காத ஒரு பாக்கியம்தான் ரமலானுடைய லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவுடைய பாக்கியம். யாருக்கும் கொடுக்கல, அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல, எங்களுக்கு மாத்திரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியம். ஏன், ஆயுள் குறைந்தவர்கள் நாங்கள், வயது குறைய. ஆனா இதுக்கு முன்ன இருந்தவங்க அதிகமான காலம் என்ன செஞ்சாங்க, அதிகமான காலம் வாழ்ந்தாங்க, அதிகமான காலம். ஒரு நபர் சொல்றார், எந்த அளவுக்குண்டா, எங்களுடைய ஊரிலே 300 வருடமாக எந்த ஒரு ஜனாசாவும் விழல. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திய காலத்தில் இருந்த ஒரு நபருடைய கூற்று என்னன்னா, 300 வருடமா எங்கட ஊர்ல எந்த ஒரு ஜனாசாவும் விழல. யோசிச்சு பாருங்க. அப்ப 300 வருஷமா யாருமே மரணிக்கலன்னா அந்த காலத்துல எந்த அளவுக்கு வயது அதிகமான மக்கள் இருப்பாங்க, எவ்வளவு ஆயுட்காலம் அல்லாஹ் கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு ஆயுட்காலம். சஹாபாக்கள் எல்லாம் அதிகமாக ஏனைய நபிமார்களுடைய உம்மத்துடைய வரலாறுகளை சொல்ற நேரம் கவலைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா? எங்களோட வயதே 50, 60, 70, 80 தானே. நாங்க எப்படி இந்த அளவுக்கு அமல் செஞ்சு அவர்களுடைய அந்தஸ்தை எட்டுவது? சஹாபாக்களுடைய கவலைக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கின்ற ஆகப்பெரிய ஒரு பாக்கியத்தை சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கும் தந்திருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை தந்தால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தினால் அதிகப்படுத்தி தருவான். அந்த பாக்கியத்தை கணக்கெடுக்கவில்லையா, வீணடித்தால் அதை எங்களை விட்டு பறித்து விடுவான். எங்களை விட்டு பறிக்கிறண்டா எப்படி? லைலத்துல் கத்ர் இல்லாம ஆக்குறது இல்ல, லைலத்துல் கத்ர் அடைகிற பாக்கியத்தை அடுத்த வருஷம் எங்களுக்கு இல்லாமக்குவான். இந்த வருஷம் இருந்த ஆரோக்கியம் நாங்க பயன்படுத்தலைன்னு சொன்னா அடுத்த வருஷம் அந்த ஆரோக்கியத்தை எடுத்துருவான். இந்த வருஷம் ஓய்வு நேரம் இருக்கா, ரமலான்ல நிம்மதியாக அமல் செய்ய கிடைக்குதா, நாங்க பயன்படுத்தலையா, கணக்கு இல்லையா, போனோட எங்கட காலத்தை நாங்க கழிக்கிறோமா, அல்லது உடுப்பு கடைகளோட எங்கட காலத்தை கழிக்கிறோமா, அல்லது தூக்கத்திலேயே எங்கட நேரத்தை போக்காட்டுறோமா, அடுத்த வருஷம் தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாம ஆக்கிடுவான், அல்லது வெறும் ஹாஸ்பிட்டல்ல எங்களை போய் படுக்க வச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப நியாமத்துகள் அல்லாஹு தஆலாவை தரப்பட்டால் அதை பயன்படுத்தினால் அதிகப்படுத்தி தருவான். அதிகப்படுத்தி தரேன்டா அடுத்த வருஷம் அல்ல, நாங்க மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்துட்டே இருப்பான். மரணிக்கிற வரைக்கும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்துட்டே இருப்பான். ஒரு இரவு, அந்த இரவுல 83 வருடமும் 4 மாதங்களும் தொடர்ச்சியாக அமல் செய்து கொண்டே இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை ஒரு இரவுல தாரண்டு அல்லாஹ் சொல்லும் போதோ, அந்த இரவை நாங்க கணக்கெடுக்காம விட்டுட்டோம்னு சொன்னா எங்களை விட நஷ்டவாளிகள் வேற யாரு?
அடுத்த ரமலான் வரைக்கும், அடுத்த லைலத்துல் கத்ர் வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம் எங்களுக்கு ஏழுமா சொல்லிடுமா? எத்தனை பேர் இதுல இருக்கிறார்கள் அடுத்த ரமலான்ல கபருக்குள்ள இருப்போமோ தெரியாது. பாருங்க, பார்த்துட்டு 20வது நோன்பை விட்டுட்டோம். வெறும் 10 நோன்பு, 10 நோன்பு மாத்திரம்தான் இருக்கு. அப்ப இதற்குள்ளேயாவது என்ன செய்யணும்? ஒரு முயற்சியை செய்யணும், ஒரு நல்ல நீயத்தை வைக்கணும். இந்த கபருக்கு நான் சேகரிக்கக்கூடிய 10ஆக இந்த கடைசி 10 நான் ஆக்கி கொள்ளணும். இதுவரைக்கும் செய்த அமல்கள் எல்லாம் வீணாக போயிட்டோ என்ற பயத்துல அடுத்த 10ல் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்விடத்துல ரஹ்மத்தை கேட்கணும், அல்லாஹ்விடத்துல நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நபராக நாங்க மாறணும். ஆரம்ப 10ல் அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை சொல்கிறான், அவன் இரக்க பார்வையை அடியார்கள்ட்ட காட்டுறான். 2வது 10ல் அவன் இரக்கத்தை வச்சு நாங்க செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிக்கிறான். மக்ஃபிரத்துடைய 2வது 10ல் அந்த நன்மை கொடுத்து மன்னிப்பு கொடுத்து அதன் பிறகு அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அதுதான் இன்ஷா அல்லாஹ் இரவிலிருந்து நாங்க தொடர வேண்டி வரும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல நியத்து வச்சு கொள்வோம். எங்களுடைய கடைசி 10 எப்படி நாங்க பயன்படுத்துறது, 10உடைய முக்கியமா இரவுகளை என்ன மாதிரி நாங்க பயன்படுத்துறோங்கிறத நம்ம என்ன செய்வோம், எங்களுக்குள்ள ஒரு மஷூரா மாதிரி நாங்க பண்ணிக்கொள்வோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூற்று கடைசி 10ல் லைலத்துல் கத்ர், அதுல சந்தேகம் இல்லை. கடைசி 10ல் லைலத்துல் கத்ர், அதுல சந்தேகம் கிடையாது. கடைசி 10ங்கிறது இரவையிலிருந்து ஆரம்பம். அதே போல ஒற்றைப்படையில லைலத்துல் கத்ர் 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க லைலத்துல் கத்ரை தேடி கொள்ளுங்க. இன்னமும் சுருக்கமாகி தந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒற்றைப்படை இரவு சரியாக நாங்க கணக்கெடுத்த இரவாண்டு கேட்டா அதுல சந்தேகம் இருக்கு. இப்ப நாங்க பிடிச்சிட்டு இருக்கிற நோன்பு 19ஆ 20ஆங்கிறது உறுதியாக எங்களுக்கு தெரியாது. ஏன்? சர்வதேச பிற உள்நாட்டு பிறங்கிற சர்ச்சை இதுவரைக்கும் இருக்கு. அப்ப யாரு சரியாக நோன்பு நோட்டுறாங்க, யாரு முன்னுக்கு பின்னுக்கு நோன்பு பிடிச்சாங்கிறது எங்கட கருத்துல இல்லை, அது அல்லாஹ்வுடைய கருத்துல. அதனால எது ஒற்றைப்படை, நாங்க இருக்கிற 21 தான் ஒற்றைப்படையா அல்ல எங்களுக்கு முன்னுக்கு நோன்பு பிடிச்சவங்கட ஒற்றைப்படையாங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால கடைசி 10 ஃபுல்லா நாங்க என்ன செய்யணும், லைலத்துல் கத்ரை தேட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் எங்களால முடிஞ்சது என்னன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் மசூரா பண்ணிக்கொள்வோம். இன்றைய இரவுல இருந்து எங்களோட மஸ்ஜிதுல என்ன செய்யற கியாமுல் லைல ஆரம்பிக்கிற. அதுக்கு முன்னரே எங்களோட தராவி 10 மணிக்கு முடிஞ்சாலும் அதன் பிறகு எங்களோட இரவு உணவு அது தாண்டிய ஏனைய வேலைகளை முடிச்சு ஒரு 11 மணியோ 11:30 அதை முடிச்சுட்டு என்ன செய்யணும், 12 மணிக்கு முன்னால மஸ்ஜிதுக்கு வந்து எங்களோட அமல்களை குர்ஆன் ஓதுறதோ ஏனைய திக்ருகளோ ஔராதுகளோ இஸ்திக்ஃபார்களோ துஆக்களோ தௌபாக்களோ என்ன செய்யணும், நம்ம ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா? ஆசை இருக்குதான் எல்லோருக்கும். அப்ப என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இவ்வளவு நாளும் பசியோட பட்டினியோட இருந்து நம்மட இலக்கு என்ன அடைக்கணும், இந்த லைலத்துல் கத்ரை நான் அடைஞ்சிடணும். இந்த நோன்பு என்ன விட்டு போகக்குள்ள 84 வருஷ நன்மை எனக்கிட்ட இருக்கணும். அது இல்லாம இந்த நோன்போ நான் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த மாசத்தை நான் விட்டுறக்கூடாது. அதனால என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இன்றைய நாள் எங்களோட கியாமுல் லைல் நம்ம வளமையை போல இரவு நேரத்துல நம்ம ஆரம்பிச்சு தொழுவோம். ஆனால் அதற்கு முன்னரே இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல என்ன கதவு திறந்து எல்லா ஏற்பாடுகளும் இங்க இருக்கும். நம்ம அமல் செய்யற விஷயத்துல ஆரம்பிக்கிறேன். அமல் செய்யற 11:30 அல்லது 12 மணிக்கு முன்னர் இங்க இருந்து எங்களால முடிஞ்சுமான்னு இருந்த நம்ம இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு மசூரா எனக்குள்ள வச்சிருக்கிறேன்னு சொன்னா யாராவது இந்த மதரசா பிள்ளைகளும் வருவாங்க, ஏனையவங்களும் வந்தா ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்போம். ஆளுக்கு ஒரு ஜுசு படி என்ன செய்வோம், ஒவ்வொரு ஜுஸா அலிஃப் லாம் மீம் ஒரு ஆளுக்கு அப்படின்னு ஒரு குர்ஆனை ஓதி முடிப்போம். ஏன்? லைலத்துல் கத்ருங்கிறதே குர்ஆனுக்குரிய மாசம் தான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனுக்கு ஒரு முக்கியத்துவம் எடுத்து என்ன செய்வோம், ஒரு அவர் சரி குர்ஆனை ஓதுவோம். எல்லாரும் ஓதுவோம். ஓத தெரியாதவங்க ஓதக்கூடியவங்களுக்கு பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா கூட நன்மைதான். மஸ்ஜிதுக்குள்ள இருந்து யாத்திகாவுடைய நியத்துல இருந்தா கூட எங்களுக்கு நன்மைதான் கிடைக்கும். ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னா கூட அதே நாள்ல அதே இரவுல அந்த லைலத்துல் கத்ர்ல சொல்லப்பட்டுன்னு சொன்னா 84 வருஷம் நீங்க சுப்ஹான் அல்லாஹ் செஞ்சுட்டே இருந்த நன்மை.
2 ரக்காத் தொழுதுட்டீங்கன்னு சொன்னா 84 வருஷம் 2 ரக்காத் 2 ரக்காத் 2 ரக்காத் உங்களோட வாழ்க்கை 84 வருஷம் செஞ்ச நன்மை. ஒரு சூறா ஓதினா போதும், 84 வருஷம் குர்ஆன் ஓதின நன்மை. வீணாக்கிடக்கூடாது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த இரவுகள்ல நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போனோட வந்துடக்கூடாது, போனோட எங்களோட நேரத்தை கழிச்சிடக்கூடாது, பாவத்துல எங்களோட நேரத்தை விட்டுறக்கூடாது. எப்படி நன்மை விடயம் 84 வருஷம் வரைக்கும் இழுக்குதோ அதே போல பாவமும் அதே போலதான் இழுக்கும். 84 வருஷம் அந்த பாவத்தை செஞ்சதை அல்லாஹு தஆலா எழுதிடுவான். அந்த பாவத்தை வீணாக்கிடக்கூடாது எங்களோட நேரங்களை. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள்ல இருந்து எங்களோட அமல்களை ஆரம்பிப்போம். கடைசி 10 முழுக்க என்ன செய்வோம், இந்த இத்திகாஃபுடைய விடயத்துல, கியாமுல் லைல் விடயத்துல, அமல் விடயத்துல ஒரு முக்கியத்துவம் காட்டுவோம். தயவு செய்து அல்லாஹுக்காக கேட்டுக்கொள்கிறேன், போனோட யாருமே என்ன செஞ்சிடவானா. அது உங்களோட இஷ்டம், ஆனா சொல்ல வேண்டிய சில இது நம்ம வழிகாட்டத்தானே வேணும். அதனால என்ன செய்வோம், போன் இல்லாம போன் அப்படியே வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டு என்ன செய்வோம், அப்படியே என் கபருக்குரிய தேடலுக்காக நான் வாரேன், என் கபூர்ல எனக்கு துணையாக இருக்க போற நன்மையை சேகரிக்கிறதுக்கு வாரன்ற நல்ல நீயத்தோட வாங்க. என் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் தௌபா செய்வதற்காக நான் வருகிறேன்ற நீயத்தோட வாங்க. என் வாழ்க்கையில ஒரு தனி மாற்றத்தை கொண்டு போகணுங்கிற நீயத்துல வாங்க. என் வாழ்க்கையில சொர்க்கத்துக்குரிய அடுத்தடுத்த பாதைகளை நான் வைக்கணுங்கிற நீயத்தோட என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவுல இருந்து நம்ம எங்களுடைய நேரங்களை கழிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். சரியா? இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீயத்து இருக்கு, இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்குரிய முயற்சி எடுக்க எல்லாரும் கை உசத்துங்க. அல்லாஹு தஆலா எம் அனைவருடைய நீயத்துகளையும் கபூல் செய்வான். நீயத்துல் முஃமின் கைரும் மின் அமலிஹி. ஒரு முஃமினுடைய நீயத்து அவன் செயல்படுத்துறதை விட அல்லாஹ் இடத்துல சிறந்தது. ஒரு முஃமினுடைய நீயத்து அவன் அந்த விஷயத்தை செய்யறதை விட சிறந்தது. ஹஜ்ஜு செய்யணுங்கிற நீயத்தை நாங்க வச்சா ஹஜ்ஜு செய்ய கிடைக்காமல் மௌத்தாகினாலும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். உம்ரா செய்யணும் அல்லது ரசூலுல்லாஹ் மரணிச்ச இடத்தை பார்க்கணும், நான் அந்த அமல் செய்யணும் இந்த அமல் செய்யணுங்கிற எண்ணத்தை வச்சாலே அல்லாஹ் அதை செஞ்ச நன்மையை முதல்ல எழுதிடுவான். அதான் இரக்கமான அல்லாஹ். அதனால இந்த லைலத்துல் கத்ருங்கிறத நான் அடையணும். இப்ப இருக்கிற ஆரோக்கியத்தை வச்சு நம்ம நீயத்து வச்சுக்கொள்வோம், இப்ப இருக்கிற ஓய்வு நேரத்தை வச்சு நம்ம நீயத்து வச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ரை அடைஞ்சி அந்த முழுமையான நன்மையை அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.